பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. சிஎன்ஜி நிலையங்களில் கூட்டம் அதிகரிப்பு. எரிபொருள் நெருக்கடியால் சிஎன்ஜிக்கு மாறும் மக்கள். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு தொடரும் நிலையில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் மாற்று எரிபொருள் வழிகளை தேடி வருகின்றனர். சிஎன்ஜி நிரப்பு நிலையங்களில் கூட்டம் அதிகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் சிஎன்ஜி வாகனங்கள் வாங்குவதற்கான ஆர்வமும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எரிபொருள் விலை உயர்வு, சிஎன்ஜி பயன்பாடு மற்றும் சிஎன்ஜி வாகனங்கள் வாங்கும் போக்கு குறித்து விவரிக்கிறது SS நியூஸ் சிறப்பு கள ஆய்வு. சென்னையில் தற்போது பெட்ரோல் லிட்டருக்கு சுமார் 108 ரூபாய் 01 பைசாவாகவும் டீசல் லிட்டருக்கு 99 ரூபாய் 78 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சிஎன்ஜி விலை கிலோவுக்கு 95 ரூபாயாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பலர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் செலவுகளை குறைக்கும் நோக்கில் பலர் தற்போது சிஎன்ஜிக்கு மாறி வருகின்றனர். இதனால் சிஎன்ஜி நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து இருப்பதோடு புதிய சிஎன்ஜி வாகனங்கள் வாங்கும் மக்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 100 ரூபாயை தாண்டி செலவிட வேண்டிய சூழ்நிலையில் தினசரி அதிக தூரம் பயணிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள், கால் டாக்ஸி டிரைவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிஎன்ஜி பயன்பாட்டை நோக்கி திரும்பி வருகின்றனர். இதன் தாக்கம் தற்போது வாகன சந்தையிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. பல கார் மற்றும் பைக் ஷோரூம்கள் மற்றும் டீலர்கள் கூறுவதாவது, முன்பு பெட்ரோல் மாடல்கள் குறித்து அதிக விசாரணைகள் வந்த நிலையில் தற்போது சிஎன்ஜி மாடல்கள் குறித்த கேள்விகளும் முன்பதிவுகளும் அதிகரித்து வருகின்றன. செலவை குறைக்கும் நோக்கில் மக்கள் நீண்டகால முதலீடாக சிஎன்ஜி வாகனங்களை பரிசீலித்து வருகின்றனர். இதன் காரணமாக சிஎன்ஜி நிரப்பு நிலையங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் சில நிமிடங்களில் நிரப்பிச் சென்ற வாகன ஓட்டிகள் தற்போது 20 முதல் 30 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். சென்னையில் சிஎன்ஜி விலை தற்போது கிலோவுக்கு 95 ரூபாயாக உள்ளது. இந்த விலை பல மாதங்களாக மாற்றமின்றி தொடர்கிறது. ஆனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து உயர்வதால் செலவை குறைக்கும் மாற்று எரிபொருளாக சிஎன்ஜியை மக்கள் அதிகம் தேர்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தினசரி அதிக தூரம் பயணிப்பவர்கள் சிஎன்ஜி பயன்பாட்டை அதிகரித்து உள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு என்பது இனி பெட்ரோல் பங்குகளில் மட்டும் தெரியும் பிரச்சனை அல்ல. அது மக்கள் எந்த வகை வாகனத்தை வாங்குகிறார்கள் என்பதையும் தீர்மானிக்க தொடங்கியுள்ளது. சிஎன்ஜி நிரப்பு நிலையங்களில் அதிகரிக்கும் கூட்டம், சிஎன்ஜி வாகனங்களுக்கான உயர்ந்த தேவை மற்றும் வாகன சந்தையில் உருவாகும் புதிய போக்கு, இவை அனைத்தும் மக்கள் செலவை குறைக்கும் மாற்று வழிகளை தீவிரமாக தேடி வருவதை காட்டுகின்றன. சிஎன்ஜி பெட்ரோலோட சிஎன்ஜி யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் சிஎன்ஜி ரேட்டு ஏறிச்சு. ஆனால் வாடகை அதே வாடகை தான், கம்மி வாடகை தான். ஒரு சவாரி கிடைக்கணும்னா நாங்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் 4 வாட்டி சுற்றினா தான் ஒரு சவாரி எங்களுக்கு ரீச் ஆகுது. அதனால் அந்த மைலேஜ் எங்களுக்கு அடிப்பட்டால் தான் 1-2 கிடைக்கிற சவாரி வச்சு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இதனால் எந்த மிச்சமும் எங்களுக்கு இல்லை. சிஎன்ஜியும் நான் இதோட 3 பிளேஸில் போயிட்டேன். லாங் கியூ ஃபார் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் அந்த கியூவில் நிற்கி சஃபிஷியாக கிட்டல. பட் சிஎன்ஜி ரியலி இட் இஸ் வெரி வர்த். இப்போ பெட்ரோல் விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு சிஎன்சி இது நாங்கள் இப்போ எடுத்தோம். இப்போ சிஎன்சி விலை ஏறும்போது சொல்லும்போது எப்படியே ஓட்டுறதுன்னு தெரியல. பெட்ரோல் பைக் வச்சுருந்தேன். அது மாதத்துக்கு 4500 பெட்ரோலே போடுவேன். இப்போ இதில் 1500 மேலே போட முடியும். 3000 மிச்சமாக. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி நோ ஸ்டாக் ஆகிடுது. அப்புறம் நாங்கள் சுற்றி வரோம். இதை தேடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அடிக்கிற வெயிலில் சவாரி கிடைக்கிறது கஷ்டம், இது கேஸ் கிடைக்கிறது கஷ்டம். இங்கே வெயிட்டிங் ஹவர்ஸ் எங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அதாவது ஒவ்வொரு கார் போகிறதுக்கும் வெயிட்டிங் ஹவரே 2.5 மணி நேரம் இருக்கும். பெட்ரோலும் கிடைக்கல. பெட்ரோலும் இப்போ 104 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஹவர் இப்போ 10 நிமிஷம் நின்றுருக்கேன். இன்னொரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு 2 மணி நேரம் நிற்கிறாப்புல இருக்கும். பெட்ரோல் அங்கங்கே இருக்க போட்டுக்கிறோம். சிஎன்ஜி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. இங்கே வந்தால் ஸ்டாக் இருக்கிறதில்ல, நம்மளுக்கு தெரியாது இருக்குதா இல்லையான்னுட்டு. இங்கே வந்த பின்னாடி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது சிஎன்ஜி இல்லாமல் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிட்டு ஓடுறது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு சில பல்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி 15 வண்டி பின்னாடி வெயிட் பண்ணி தான் போட வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு இப்போ நிறைய பேர் அந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் விரும்பி தான் போகிறாங்க. ஏன்னா they cannot afford it to petrol and all these things.
அண்ட் செகண்ட் திங் வந்து சிஎன்ஜியோட யூட்டிலிட்டி இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. பேட்டரி வண்டிக்கு மாறுறாங்க, சிஎன்ஜிக்கும் மாறுறாங்க. மெயினாக பேட்டரி வண்டிக்கு தான் மாறுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணனா இந்த மாதிரி இந்த ரேபிட்டோ ஊபர் பதிலாக அவங்க ஒரு ஆப் ஒன்று எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு நேரடியாக சிஎன்ஜி பயன்பாட்டை அதிகரித்து உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சிஎன்ஜி நிலையங்களின் மீது கூடுதல் அழுத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் செலவை குறைக்க மாற்று வழியை தேடும் நிலையில் எதிர்காலத்தில் சிஎன்ஜி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டிய தேவை அதிகரித்து உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வின் தாக்கம் தற்போது சிஎன்ஜி நிலையங்களில் நேரடியாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு தொடரும் நிலையில் சிஎன்ஜி பயன்பாடும் சிஎன்ஜி வாகனங்கள் வாங்கும் ஆர்வமும் அதிகரித்து வருகிறது. எரிபொருள் விலை உயர்வில் இருந்து தப்பிக்க மக்கள் தேடிய மாற்று வழி இன்று புதிய காத்திருப்பு நெருக்கடியாக மாறியுள்ளது.